ஹாய் காய்ஸ், வாங்க தக்காளி தொக்கு செய்யலாம். தக்காளி, பச்சை மிளகாய், உப்பு, மிளகாய்த்தூள், கடுகு, கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் போடுங்க. பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணுங்கள். தக்காளியில் இருக்க அந்த ஜூஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி தனியாக வச்சுட்டு வெறும் தக்காளியை மட்டும் இப்போது ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி லைட்டாக பிரிஞ்சு வரும். அப்போது நீங்கள் பாருங்கள், தண்ணி பிரிஞ்சு வரும். அப்போது சால்ட்டை வந்து ஆட் பண்ணுங்கள். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள். மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து தக்காளி ஜூஸ் எடுத்து வச்சுருப்பீங்கள்ல, அதையும் இப்போது வந்து இது கூட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதோடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் தக்காளியில் இருக்க அந்த தண்ணி வந்து நல்லா அப்சர்வ் ஆகி தக்காளி நல்லா வதங்கிடும். ஸோ நமக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். நல்லா வதக்கிட்டே இருங்க. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள். அப்போது வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. தக்காளி தொக்கு ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.